ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸுக்கும் ஆல்மோஸ்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச்னு சொல்லலாம். அந்த மேட்சோடைய ரிவ்யூ ப்ளஸ் அனாலிசிஸ் பற்றி பார்க்க தான் நீங்கள் வந்திருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இன்னைக்கு மேட்ச் இப்போ எங்கே நடக்குதுன்னா, இன்னைக்கு ஈவினிங் 7 மணிக்கு வந்து ஈடன் கார்டன், கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடக்குது. அந்த மேட்சோடைய வந்து சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து 63,000 கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பாஸ்ட் நியூஸ் பார்த்துக்கலாமா? பாஸ்ட்டில் வந்து 2016 விராட் கோலி செம்ம ஃபார்மில் இருந்தார். அந்த வருஷத்தில் அவரை ஸ்டாப்பே பண்ண முடியாது. அந்த மாதிரி சீசனில் இருக்கும்போது வெஸ்ட் இண்டீஸ் கூட நம்ம செமிஃபைனலில் தோத்துட்டு வெளியே வந்துட்டோம். அப்போ விராட் கோலி அப்போ கப் அடிச்சிருக்க வேண்டியது மிஸ் பண்ணிட்டாப்ல. அதுக்கு இன்னைக்கு இந்தியா பழி வாங்குவாங்களா? ஒன்று. அதே மாதிரி 2016 ப்ளஸ் வந்து டேரன் சமி வந்து பிராத்வேட் வந்து 4 பால் 4 6 அடிச்சு வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ப்ரெஷர் மேட்ச்லையும் எப்படி விளையாடணும்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ டேரன் சமி அப்போ இருந்திருக்காரு, அதனால அவருக்கு அதுவும் தெரியும். ஸோ அதனால இந்த மேட்சை வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியாதுங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். இந்த மேட்சை பற்றி பார்த்தோம்னா ரெண்டு டீமுமே வந்து ஸ்ட்ராங் கண்டனர் தான். ஆன் பேப்பரில் வந்து இந்தியா வந்து வெஸ்ட் இண்டீஸோட அதிகமாக ரேட்டிங் கொடுத்தாலும் இன்னைக்கு மேட்ச்சில் யார் ப்ராப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க தாங்க மேட்ச் வின்னர். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, யாராவது ஒரு சின்ன தப்பான மிஸ்டேக் பண்ணா கூட மேட்சை இறக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துருவாங்க. பவுலிங்கில் ஒரு ஸ்மால் மிஸ்டேக் இருந்தாலும் சரி, பேட்டிங்கில் ஸ்மால் மிஸ்டேக் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக மேட்சை வந்து அவங்க இழந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அதுக்காக என்ன சொல்றேன்னா, ரெண்டு பேருமே வந்து பெஸ்ட் 11 பெஸ்ட் டீம் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்றேன், நீங்களும் அதை எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். டீம் 11 பார்த்தோம்னா இந்தியா போன மேட்ச் வந்து ஜிம்பாப்வே கூட ஈஸியாக விளையாண்டு ஜெயிச்சாங்களா, சேம் அதே லெவல் தான் விளையாடுவாங்க. வெஸ்ட் இண்டீஸில் வந்து ஒரே ஒரு சேஞ்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அகில் ஹுசன் திருப்பி உள்ள வருவார் நினைக்கிறேன். மற்றபடி மற்ற சேஞ்சஸ் இருக்காது. ஏன்னா அகில் ஹுசன் வந்து ஸ்பின் பவுலர். இந்தியா வந்து ஸ்பின் பவுலர் ஓப்பனிங்கில் ஃபர்ஸ்ட் 3 ஓவர் ஸ்பின்ல அவங்க அவுட் ஆகுற மாதிரி சொல்லி நிறைய புது ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால வந்து அது வந்து அவங்களுக்கு வந்து வீக்னஸாக இருக்கும் சொல்லி கெஸ் பண்றாங்க. பட் ஓப்பனிங் சஞ்சு சாம்சன் இருப்பாரு. அவர் வந்து கொஞ்சம் விக்கெட்டை ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் கண்டினியூஸாக நல்லா ஆடினார்னா கொஞ்சம் அவர் சீக்கிரத்தில் அடிச்சுட்டு சீக்கிரத்தில் 2 ஓவரில் அவுட் ஆயிடுறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் அவர் பவர் பிளேக்கு மேலே ஆடி அட்லீஸ்ட் ஒரு 10 ஓவர்ஸ் ஆடினார்னா அவரை நிப்பாட்டவே முடியாது. எனக்கும் தெரியும், நான் அந்த அளவுக்கு நான் மனம் பார்த்துருக்கேன். அது எப்படின்னு சொல்லி அவர் தான் முடிவு பண்ணணும். ராங் ஷாட் நல்லா பெஸ்ட்டாக ஷாட் பண்ணுறாரு, தப்பான இடத்துல லூஸ் ஷாட் ஆடிட்டு அவுட் ஆகிட்டு போயிடுறாரு. இதுதான் அவரோட மிஸ்டேக்காக இருக்கு. அவருக்கு திறமைக்கு குறைச்சல் இல்லை, பேட்டிங் இதுக்கு குறைச்சல் இல்லை, பட் சீக்கிரமா அவுட் ஆயிடுறாரு. அதுதான் மக்களுடைய எக்ஸ்பெக்டேஷனும் இதாக இருக்கு. ஏன் அவர் இந்த மாதிரி பண்றாரு, இந்த மாதிரி பண்றாரு, அவர் ஏன் ஸ்டாண்டிங் பண்ண மாட்டாரு. ஒரு மேட்ச் அவுட் ஆனாலும் ஒரு மேட்ச் ஸ்டாண்ட் பண்ணி ஒரு 50 70 80 கன்சிஸ்டன்ட் அடிச்சா தானே நெக்ஸ்ட் இந்தியன் டீம்ல வந்து கண்டினியூஸா வாய்ப்பு கொடுப்பாங்க. ஸோ அதை அவர் பண்ணணும், அதான் பண்றேன். ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு மேட்சோடைய ப்ரிடிக்ஷன் சொல்லிடலாமா? ஆக்சுவலாக இந்தியன் டீம் தான், இந்தியாவை பற்றி நம்ம பேச முடியாது, வெஸ்ட் இண்டீஸை பற்றி நம்ம பேசக்கூடாது. ஸோ ஓப்பனாக ஒரு கிரிக்கெட் ஃபேன்ஸா நான் என்ன ப்ரிடிக்ஷன் பண்ணேன்னா, ரெண்டு டீமுக்குமே எனக்கு சான்ஸ் இருக்குங்க. இந்தியாவுக்கு 50% வாய்ப்பு சொல்கிறேன், வெஸ்ட் இண்டீஸுக்கு 50% வாய்ப்பு சொல்கிறேன். ஸோ ரெண்டு பேருமே ஸ்ட்ராங் கண்டனர். யார் வந்து டாஸ் வின் பண்ணி ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களோ, பவர் பிளே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பவர் பிளே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பவர் பிளே, பேட்டிங் பவர் பிளே, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபர்ஸ்ட் பவர் பிளே, செகண்ட் இன்னிங்ஸில் ஃபர்ஸ்ட் பவர் பிளே, இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் யார் கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க தாங்க மேட்ச் வின்னர். அது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ப்ளஸ் வந்து இந்தியா வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிக்கிறாங்கன்னா, ஓகேங்களா, அவங்க ஃபர்ஸ்ட் வந்து ரன் அதிகமாக அடிக்க பார்க்கக்கூடாது. கொஞ்சம் விக்கெட் ஸ்டாண்ட் பண்ணி ஒரு 50 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போகணும். மறக்காதீங்க மக்களே, சஞ்சு சாம்சனும் அபிஷேக் சர்மாவும் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 மேட்ச் ஆடி இருப்பாங்க. ஓகேங்களா? நீங்க வேணா ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. இது வரைக்கும் 2 பேர் சேர்ந்து ஒரு 50 கூட பார்ட்னர்ஷிப் போட்டதே கிடையாது. இவர் இருந்தா இவர் அவுட் ஆயிடுவார், இவர் இருந்தா இவர் அவுட் ஆயிடுவார். சரி, சஞ்சு சாம்சன் அப்படி பண்றாரு, இசான் கிஷன் ஓப்பனிங் இறக்கி பார்த்தாங்க. ஸோ அவங்களும் அப்படிதான். இந்தியாவுக்கு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் 50 வந்து ரொம்ப நாளாகுதுங்க. ஓப்பனிங் 50 பார்ட்னர்ஷிப் வரவே மாட்டேது. போன மேட்ச் கூட 48 ரன்ல அவுட் ஆயிட்டாங்க. அபிஷேக் சர்மாவும் ஓப்பனிங் நல்லா ஆன் பண்ணாங்க. 48 ரன்ல ஃபர்ஸ்ட் விக்கெட் போயிடுச்சு. ஸோ இதுதான் நம்ம இதாக போயிட்டு இருக்கு. ஸோ அந்த திருஷ்டி வந்து இன்னைக்கு கழிக்குமா அப்படின்னு தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க, நானும் எதிர்பார்க்குறேன், நீங்களும் எதிர்பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து மேட்ச் வந்து 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டான மேட்ச். இன்னைக்கு டூ ஆர் டை மேட்ச். தோக்குறவங்க வெளியேங்க, ஜெயிக்கிறவங்க செமிஃபைனல் ஸ்பாட்டுக்கு இங்கிலாந்து போய் மீட் பண்ணுவாங்க. இங்கிலாந்து வந்து ஸ்ட்ராங் டீமாக இருக்காங்க, அவங்கள போய் மீட் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு யாருக்கு சான்ஸ் சொல்லி நீங்களும் வெயிட் பண்ணுங்க, நானும் வெயிட் பண்ணுறேன். கண்டினியூஸாக பார்க்கலாம், மேட்ச் பார்க்கலாம். நான் உங்களுக்கு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு டாஸ் ப்ரிடிக்ஷன் போடுறேன், அப்படி கண்டினியூஸாக பாருங்க. ஓகே, மறக்காம நம்ம வீடியோ கண்டினியூஸாக லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.